லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு பழைய புடவையே கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். விசேஷத்துக்கு புது புடவை, வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் பழைய புடவை தான் கட்டணும். என்ன கார்த்திக் சார், கரெக்டா? சார் அந்த புது புடவை கொடுங்க. அட கொடுங்க சார். இந்த பழைய புடவை நீ வச்சுக்கோ. இப்போ ஓகே சார். மித்ரா, நான் வெந்நீர் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த வெந்நீர்ல குளிச்சுக்கோ, இல்லைன்னா டவல் போட்டு தொடச்சுக்கோ. வேற புடவை மாத்திட்டு வந்துடுமா? ஆமா கொடுங்க. மித்ரா, ஒண்ணு இல்ல, கை கொடு. ஐயோ, இப்படி ஆயிப்போச்சேம்மா. மித்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையம்மா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. லேசா கையில தான் கொட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். நீங்க பயப்படாதீங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி மித்ரா, நான் தான் பார்த்து கொடுத்துருக்கணும் மித்ரா. சாரிம்மா. இந்த பருப்பா, அவளை டாக்டர் வாங்க மித்ரா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. கொஞ்ச நேரம் பச்சை தண்ணியில கை வச்சா போதும். நீங்க பதறாம இருங்க. வினய், ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கும், போய் எடுத்துட்டு வரீங்களா? நான் பாத்துக்கிறேன். வினய ஏன் பண்ணா இடையில மித்ரா வந்து மாட்டிக்கிட்டாலே. டேய் வினய், இருக்குடா உனக்கு. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய் கார்த்திக் சார், கரெக்டா வந்துருவீங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சார், நான் வாங்கி கொடுத்த புடவை. சாரி சார், நீங்க வாங்கி கொடுத்த புடவையில மித்ரா அப்படியே அம்சமா இருக்காங்கல்ல. சார், இந்த புடவையில மித்ராவை பார்க்கும்போது இந்த விளம்பர படத்துல வருவாங்கல்ல சினிமா ஹீரோயின்ஸ், அவங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கல்ல. என்னடா ஏன் பொண்டாட்டியை பத்தி நானே இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? இப்படிலாம் பேசினதுனால நீ டென்ஷன் ஆவ கார்த்திக். அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன். வினய், என்ன வினய் பேசுறீங்க? நீங்க மித்ராவை பத்தி இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா? இதை கேட்கிற மித்ரா இதை பத்தி என்ன நினைப்பாங்க? சார், அவன் நினைக்கிறது இருக்கட்டும் சார். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி சார், உங்களுக்கு பிடிக்கலனா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அது என்னன்னா, நாங்கள் 2 பேருமே அப்படிதான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே அப்படியே ஜாலியாக வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் சார். ஆக்சுவலா நீங்க சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டி கொஞ்சம் கஷ்டப்படுற ஆள் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. சாரி. என்ன வினய், என்ன வெறுப்பேற்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியா? பேசு பேசு. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நானும் பார்க்கறேன். மித்ரா எனக்கு கிடைக்கிறாளோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் உன்கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா நான் பிரிக்கிறேனா இல்லையான்னு பாரு. கார்த்திக் சார்,
என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம். மித்ரா டைம் ஆச்சுல, வா நம்ம போலாம். ம். அச்சோ, ஒரு நிமிஷம். ம். மித்ரா, நான் தான் சொன்னல, வாழை மட்டையில கட்டணும்னா இந்த சுடுதண்ணி பட்ட காயெல்லாம் ஆறி போயிடும். ம்? ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? சரி போலாமா சார்? உங்களுக்கு ஹாப்பி தானே? இந்த புடவை வாங்கி கொடுத்தீங்களா, அதை பத்தி சொன்னேன் சார். நல்ல மூட் செட்ல இருக்கீங்க. வாங்க அதே மூட் செட்ல போய் சாமி கும்பிடலாம். போங்க மித்ரா, பாப்பலாம். சார் யோசிச்சுட்டு வருவாரு, வா. இந்தாங்கம்மா. எல்லாருக்கும் விபதி வச்சு விடு. சரி. இந்தாங்கம்மா. வினய், உனக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமாவே அமையுது. உனக்கு இருக்குடா. மித்ராம்மா சூப்பரா இருக்கு. சும்மா எனக்காகலாம் சொல்லாத தானியா. சூப்பராலாம் இருக்காது, சுமாரா தான் இருக்கும். மித்ரா, அவ உங்களுக்காகலாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றா. சாப்பாடு நிஜமாவே சூப்பரா இருக்கு. சார், நீங்க புகழ்ற அளவுக்கெல்லாம் ஒன்னும் ஸ்பெஷலாலாம் இருக்காது. சமைச்ச எனக்கு தெரியாதா? மித்ரா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. தானியாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்போல்லாம் அவளுக்கு ஸ்வீட் சாப்பிட்டாலே வாய் கசக்கும். அவளே நீங்க சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்றாலாம், பாருங்களேன். ஆமா மித்ரா, நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என் நாக்கே செத்து போன மாதிரி ஆயிடுச்சுமா. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ லேசா கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆமா மித்ரா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கிடைக்காம போனதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தினம் தினம் இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னம்மா இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நான் இருக்கேன்லம்மா.
நான் உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி சமைச்சு போடுறேன். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லாதம்மா, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வருமா? அதனால தான் இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இவளை மாதிரி ஒரு மருமக இல்லை, இவளையே இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. என்னைக்கு மித்ராவை என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும், அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. மாம்சே, வர வர இந்த கார்த்திக் பண்றது ரொம்ப ஓவரா இருக்குல்ல? நான் இருக்கும்போதே மித்ராவுக்கு புடவைலாம் வாங்கிட்டு வந்து தரேன் பாரு. புடவை வாங்குறதானே, புடவை கடையே வச்சு தருவான். அதான் அவனை கலாய்ச்சிட்டில, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லை மாம்சே, அவனை இப்படியே சும்மா விடவே கூடாதியா. அப்படி விட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். மாம்சே, எனக்கு என்னமோ இந்த கார்த்திகை பத்தி மித்ரா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. அப்பதான் மித்ரா இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாயா. டேய், என்னடா நீ தான் சொன்ன மித்ரா கிட்ட போய் இந்த கார்த்திக் ஃப்ராடை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும்னு. எவிடன்ஸ் இல்லாமல் நம்ப மாட்டான்னு இப்போ நீயே போய் சொல்லணும்னு சொல்கிற. மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லு. நீ கார்த்திகை பார்த்து ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. யோ, என்னையா நீ வேற? அவனை பார்த்து எனக்கு என்னையா பயம் இருக்கு? இங்க பாரு, மித்ரா மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த கார்த்திகாலாம் மித்ரா கிட்ட கொஞ்சம் கூட நெருங்கவே முடியாதியா. அப்புறம் என்ன பின்ன எதுக்காக புலம்பிட்டு இருக்க நீ? லேஸ்ல விடு. பயம்லாம் இல்லை மாம்சு. என்னன்னா இந்த கார்த்திகை நான் ரொம்ப மொக்க பண்ணிட்டேனா, அதான் அடிப்பட்ட மிருகம் மாதிரி என்னை பழி வாங்குறதுக்காக ரொம்ப துடிச்சிட்டு இருப்பான். ஏதாவது பெருசாக பிளானும் போட்டிருப்பான். அது என்ன நம்ம கண்டுபிடிச்சோன்னு வையேன், மித்ராவை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லலாம். இப்போ சொல்றியே அது சரி. அப்போ முதல்ல அவன் என்ன பிளான் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிப்போம். என்ன? தானியா, தானியா, ஏய் ஏய், என்ன தானியா, என்னமாச்சு? ஏன் எழுந்துக்கிற? என்னாச்சு? படு படு. நல்லா ரெஸ்ட் எடுத்தாதாம்மா உடம்பு சரியாகும். டாடி, நான் பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போகணுமா? ஆமா, மித்ராமா எங்க? பாட்டி கூப்பிட்டாங்கன்னு போனாங்க டாடி. சரி வா, நான் உன்னை பாத்ரூம் கூட்டிட்டு போறேன். சரி வா, டாடி. வா. பார்த்து பார்த்து பார்த்து. அப்பா கிட்ட வா. நீயே இறங்குறியா? அப்பா அவன் கூடவே இருக்க, நீ தூங்கு. சார், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல சார்? பரவாயில்ல மித்ரா, நீங்க என்ன சும்மா வந்திருப்பீங்க, ஏதாவது முக்கியமான வேலையை தான் போயிருப்பீங்க. தானியாவை கவனிச்சுக்கிறது தானே என்னோட வேலை. அதை விட வேற வேலை என்ன எனக்கு முக்கியம்? ஏன் மித்ரா, தானியாவை நீங்க மட்டும் தான் பாத்துக்கணுமா? நான் பாத்துக்க கூடாதா? இல்ல சார், நீங்க பாத்துக்கலாம். தானியா சரியாகிற வரைக்கும் நானே அவ கூட இருந்து பாத்துக்கலான்னு இருக்கேன். சார், உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். நீங்க ஏன் சார் அதெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார். மித்ரா, இல்ல மித்ரா, தானியாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து என்னால எந்த வேலையிலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் நேரம் பார்த்தாலும் இவன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு உங்க நிலைமைய நல்லா புரிஞ்சுக்க முடியுது. தாய் இல்லாத புள்ள தானியா, நீங்க தான் அவளுக்கு தாய் தந்தையா எல்லாமுமா இருந்து வளர்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுதான் சார். உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு தானியா கொடுத்து வச்சிருக்கணும். மித்ரா மித்ரா, தானியா இப்படி படுத்து கிடக்கிறதுக்கு காரணமே நான் தான். அது தெரியாம நீ என்னையே பெருமையா பேசிட்டு இருக்க. இது தெரிஞ்சுதா
உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இந்த பிளானை நான் ஆரம்பத்திலே போட்டிருப்பேனே. இப்பயும் ஒன்று கெட்டு போல. மித்ரா, உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான ரூட். இந்த ரூட்டை பிடிச்சி நான் அப்படியே போயிட்டுருப்பேன். ஹலோ சக்தி. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சொல்லுங்க சார். சக்தி, இங்கே பாருங்க, நான் ஒரு 3 or 4 days ஆஃபீஸ்க்கு வர முடியாது. முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ. மித்ரா, மார்னிங் போட வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு சார். வெரி குட். தானியா தூங்கட்டும், அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க மித்ரா. என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. தானியா விட்டுட்டு என்னால் போக முடியாது மித்ரா. என்னை போக சொல்லாதீங்க, நான் இங்கே இருக்கேன். ஐயோ தானியா, என்னாச்சுமா? என்னாச்சு? ஒன்றும் நடாச்சாங்க, நீ தூங்கு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, தூங்கு தூங்கு தூங்கு. சூடா இருக்கா? சரியாயிரும்.